ஏறு முல்லை. இந்தா மீன் வாங்கிட்டு வந்தேன், 2 கிலோ இருக்கும். குழம்பு வச்சிடுறியா கொஞ்சத்தை வறுத்துட்டு? என்னது? மீனா? என்னையாலலாம் முடியாது. அவள் ஏற்கனவே எங்கள் வீட்டில் குழம்பு வச்சிருக்கா. இப்போ கொண்டாந்து மீனை வச்சா அதெல்லாம் முடியாது. யாரை கேட்டு நீங்கள் வாங்குனீங்க? அவளுக்கு கை காலெலாம் வலி பிச்சுக்கிட்டு போகுது. நானே பெரியாஸ்பத்திரிலையாவது போய் ஊசி போடலான்ட்டு யோசனை பண்ணிட்டு உக்காந்துருக்கேன். இதில் வேற நான் மீன் ஆஞ்சிட்டு இருக்க முடியுமா? அதுவும் 1 2 பெரிய மீனாக இருந்தால் கூட பரவாயில்ல, துளி துளியாக இருக்குது. இதை நான் எப்போ சரி பண்ணி முடிக்கிறது? நீங்கள் ஒரு வார்த்தை கேட்கணும்ல, வீட்டில் வாங்கிட்டு வரவா என்ன அப்படின்னு கேட்கணும்ல. கேட்காம உங்கள் இஷ்டத்துக்கு ஒன்று ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தா என்னாலலாம் வைக்க முடியாது. அவள் என்னமோ மத்தியானத்துக்கு குழம்பெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணிட்டா. ஆமாம், வேணா அவகிட்ட கேளுங்க. வைக்கிறா போகிறா. என்னால் முடியாதுப்பா, நான் சொல்கிறத சொல்லிட்டேன். ஏ, உயிர் மீனுட்டி. பாரு, ஐயாவை கொண்டு வந்தாப்புல. பார்த்து நல்லா இருந்துச்சு, இப்படியே பச்சை பச்சையா இருந்துச்சு. உயிர் மீனா இருந்துச்சு. சரி, நல்ல மீனை விடலாமா? மீன் குழம்பு வச்சிருந்தேன், ஒரு 2 வாரம் இருக்குமா. போன வாரமும் கறி தான் எடுத்தோம். சரி, இன்னைக்கு வந்தப்போ என்னத்தை வாங்கிடுவோம் அப்படின்ட்டு தானே. சரி, புதன்கிழமைன்ட்டு வாங்குவோன்ட்டு வாங்கிட்டு வந்தா நீ ரொம்ப பேசுற. ஆ, என்னன்னு கேட்டேன். சரி, ஆசைப்பட்டு தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி, வச்சு கொடுக்க கூடாதா? இந்த மாதிரி பண்ற? இங்கே இருங்க, அவளை வேணா கூப்பிட்டு வைக்க சொல்லுங்க. ஆமாம், சரி பண்ணி வைக்கட்டும். பிள்ளைய வேணா சத்த நேரம் நான் வச்சுக்கிறேன். காலையிலேருந்து அந்த பைய சளி பிடிச்சிட்டு நை நை நைன்ட்டு அவன் இருக்கேன். அம்பு பிள்ளை அவனை தூக்கிக்கிட்டு வச்சுக்கிட்டு திரியுது. நீ சும்மா தானே உட்காந்துருக்க. ஏன், எதுவாக இருந்தாலும் அந்த பிள்ளைகிட்ட வேலையை தள்ளி தள்ளிட்டு அந்த பிள்ளை தான் அவ்வளோ வேலையை செஞ்சிட்டு இருக்கு. நீ வீட்டில் சும்மா தெண்டத்துக்கு தான் இருக்க. ஒரு வேலை செய்கிறது கிடையாது நீனு. அப்படி இருக்கா? இந்த மீனை கூட ஆஞ்சு இங்கே வைக்கக்கூடாதா? குழம்பு கூட அதை வச்சு விட்ரும். அதை ஆஞ்சு வைக்கிறதுல உனக்கு என்ன? இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். இப்போ போய் அந்த பிள்ளை புள்ளைய அங்கிட்ட வந்து அலறேன், அலறிட்டு இருப்பேன் போல. புள்ளைய வச்சுக்கு புள்ளைய இது கொடுமா, நீ மீன் அலசுமான அந்த பிள்ளை பண்ணுமா? பாவம் இல்லை. நான் என்ன கேட்டுட்டா வாங்கிட்டு வர முடியும்? மீனுக்கார வண்டி வரையில தானே வாங்க முடியும். இப்போ அந்த குழம்பு என்ன கெட்டா போகுது? அதை சாப்பிட்டுக்கிறது, வச்சு வச்சா நாளைக்கு சாப்பிட்டுக்கிறது. புடி முல்ல, வம்பு இழுக்காத. நான் இவ்வளோ பொறுமையாக உங்ககிட்ட நான் இம்புட்டு பேசிகிட்டு இருக்கேன். திரும்ப என்னை கோவப்படுத்தி வம்பு இழுக்காத, அவ்வளோதான் சொல்லுவேன். சொல்கிறத கேளு. இந்தா. இப்போ நான் தான் உங்களை வம்பிழுக்கிறேனா? இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். நீங்கள் என்ன வம்பிழுத்துட்டு இருக்கீங்களா, இல்லை நான் உங்களை வம்பிழுத்துட்டு இருக்கேனா? அவளுக்கு கை கால்லாம் நொந்து போய் வருதுன்ட்டு நான் செவனேன்னு உட்காந்துருந்தா அதை பண்ணி கொடு இதை பண்ணி கொடுன்னு கொண்டு வந்து வச்சுட்டு ஏன் உசுரை வாங்கிட்டு இருக்கிய? சொல்லப்போனால் நான் வம்பிழுக்கிறேங்கிற மாதிரி பேசுறியா? எனக்கெல்லாம் தெரியாதுங்க. அம்மா சொல்லிவிட்டேன், எடுத்துக்கிட்டு நீங்கள் போயிடுங்க. பேசாம இதை மல்லிகாட்டே கொடுத்துட்டு வந்திருக்கான் போல. மல்லிகா கூட அங்கே வாங்குச்சு. ஐயோ, இங்கே தூக்கிட்டு வரேன் பாரு. நான் மல்லிகாட்டை கொடுத்தா கூட அங்கே குழம்பு வச்சிருக்கோம். தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியே வீட்டுக்கு போனோன்னு அப்படியே நமக்கு வச்சு உடனே கொடுத்துருவாளுவ. ஐயோ கடவுளே. அம்பு இப்போ நான் போய ஒழுங்கா இருந்தால் அம்பு இப்போ எனக்கு வச்சு கொடுத்துரும். நீ இருக்கேடி சோம்பேறி பிடிச்சவளே. நல்லா தெண்டத்துக்கு தாண்டி இருக்க. அந்த புள்ள வந்ததுலேருந்து ஒரு வேலை வெட்டி பார்க்கறது கிடையாது. நல்ல டிவி பார்க்கவும் திங்கவும் ஊர் நாயம் பேசவும் இதுதான் உன் பொழப்பே. என்னமோ பண்ணுங்க மீனை. நீ என்ன பண்ணாலும் சரி. மல்லிகா பிள்ளையாவது பாதி காசு இல்லாமல் கொஞ்சத்தை வாங்கி நான் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். இதையும் கொடுத்துருந்தா கூட அந்த பிள்ளை அழகா ஆசையார குழம்பு வச்சாது புள்ள குட்டியெல்லாம் சாப்பிட்ருக்கும். காசு பத்தலைன்னு சொல்லி கொஞ்சமாக வாங்கி கொடுத்துட்டு வரேன். சரி, வீட்டுக்கு வாங்கிட்டு போனால் எல்லாரும் சாப்பிட்லாமே. சாப்பிட்டு 2 வாரம் ஆச்சுன்னு வாங்கிட்டு வந்தா திமிரு பிடிச்சவ. இதை அலசி வைக்கிறதுக்கு கூட இவளுக்கெல்லாம் வலிக்குது. மீனை நீ கொட்டி எறிஞ்சாலும் சரி, அலசி குழம்பு வச்சாலும் சரி, என்னமோ பண்ணுங்க. இந்தா. ஏன் மல்லிகை புருஷன் மல்லிகாளுக்கு மீன் வாங்கி தர மாட்டானா? நீங்கள் வாங்கி தந்தியல, நல்ல கதையால இருக்கு. இம்புடு பேசுனதெல்லாம் விட்டுருவா. அதில் எது நூனாயம் கண்டுபிடிக்கிறதுல கரெக்டாக கண்டுபிடிப்பா இவ. அது மட்டும் எப்படின்னு தெரியாது. இங்கே இருங்க, அப்புறம் சொல்லிவிட்டேன் நான். கெட்ட கோவம் வந்துரு, எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஆமாம், தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா நீங்களா? ஆ, அவளுக்கு என்னத்துக்கு வாங்கி தரணும்னு கேட்டேன் நான். ஒழுங்காக எடுத்துகிட்டு அவள் வீட்டில் கொண்டு போய் கொடுத்துருங்க. இல்லைண்ணா எதுக்கு அப்புறம் வாங்கிட்டு வந்தியா? அவளுக்கு வாங்கி தர அவள் புருஷன் இல்லையா? நீங்கள் என்னத்துக்கு வாங்கி தரணும்? கால கொடுமடி.
அந்த பிள்ளை 1/2 கிலோ வாங்கி வச்சுட்டு நின்றுச்சு. 1/2 கிலோ என்னம்மா பார்த்தோம்? எங்க அம்மா வேற அங்க இருக்குல்ல, பாவம் இல்ல. புருஷன் என்கிட்ட போயிட்டானா, இல்லைன்னா ஏன் நான் வாங்கி தரேன். காசு இல்லைன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்குது. அங்கனக்குள்ள நின்றுக்கிட்டு காசை வச்சுட்டு கொடுக்காம இருப்பியா? யாருக்குள்ள யாரு? உன்கிட்ட போய் இதை நான் வாய் தவறி சொல்லி தொலைச்சிட்டேன் பாரு. என் மேல தப்பு தான். மீன் நான் வாங்கியிருக்க கூடாது. நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கே, சரி வாங்கிட்டு போனாலும் குழம்பு வச்சு சாப்பிடலாமேன்னு ஒரு எண்ணத்துல வாங்கிட்டு வந்தேன். தேவையில்லாத வேலை பண்ணியிருக்கேன்னு இப்பதான் புரியுது. செவனேன்னு நான் வந்திருக்கணும். ஷப்பா, மீனை நீ கொட்டினாலும் சரி, குழம்பு வச்சு என்ன பண்ணாலும் சரி, என்னமோ பண்ணி தொலைஞ்சிட்டு போ. நான் போறேன் முதல்ல இங்க இருந்து. போகிறத பாரு, அப்படியே அம்மா பாசம் பொங்குது. அவளுக்கு என்னத்துக்கு இருந்தாலும் வாங்கி தரணும்னு நான் கேட்குறேன். அவகிட்ட என்ன காசா இல்லை, பணமா இல்லை, இருந்தாலும் வாங்கி தந்தாலும்ல. ஏன் அம்மா வாய் தவறி சொல்லிட்டாரு போல, இல்லைன்னா இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்காரு. நல்ல ருசியா இருக்குடி இந்த மீன் மல்லியா. ஐயாவை பைய கொண்டு வந்தான்னா மட்டும் நல்ல உயிர் மீனை, ருசியான மீனாதையும் கொண்டுக்கிட்டு வருவேன். ஆமாம், அவன் வந்தாவே என்றைக்குமே மீன் வாங்க மறந்துடாத சொல்லிவிட்டேன். சரியா? அவன் நல்ல ருசியாக தான்ட்டு கொண்டு வருவேன். ஆமாத்த, என்றைக்குமே அந்த அண்ணன் வந்தாருனால இல்லை உயிர் மீனாக வச்சுருப்பாரு. நல்லா இருக்கும் அவர்கிட்ட. காஞ்சி போனது, நொந்து போனது, அதுக்கு அது மாதிரிலாம் வச்சுருக்க மாட்டார். நல்லா மீன் உயிர் மீனாகவும் இருக்கும், குளத்து மீனாகவும் இருக்கும், கம்மா மீன் நல்லா இருக்கும் தே. அதனால தான் வாங்கிட்டேன். நல்ல வேளை மாமா நேரத்துக்கு வந்தார் நம்ம பெரியம்மா. அவர் 1/2 கிலோ கூட மட்டும் வாங்கி கொடுத்தாரு. இல்லைன்னா 1/2 கிலோ தாத்தா வாங்கினேன். நான் பிள்ளைகளுக்கு தான் பற்றிருக்கோம். உங்கள் மையன்தான் வெளில போயிட்டாரு. என்கிட்ட 100 ரூபா தான் காசு இருந்துச்சு. காசும் இல்லை கையில். அப்புறம் நான் என்ன செய்ய? மாமா வாங்கி கொடுத்தாரு. வேணாம் வேணான்னு கேட்க மாட்டேன்ட்டாரு. சரி போ அப்படின்ட்டு வாங்கி கொடுத்தாருத்த. பாசமானவேண்டி என் மயன் மட்டும். ஆமாம், என்றைக்குமே பாசமானவன். இந்த கிருஷ்ணா மாதிரி இருக்க மாட்டேன். கிருஷ்ணா பற்றி அப்படியே மாறிட்டேன். அம்மா அம்மான்னு உசுர விட்ட அந்த கிருஷ்ணா அப்படியே மாறிட்டான்டி. இப்போல்லாம் அம்மாவாது சும்மாவாது. அவ எனக்கு அம்மான்னு சொல்லிட்டு திரியிறானா ஊருக்குள்ளே. திமுரு பிடிச்ச பையன். அப்படி இருக்கிறேன் அவன். ஆனால் பெரியவன் மனசில் எதையுமே வச்சுக்க மாட்டேன். தான் நல்லா இருக்கணும்னு மட்டும் நினைக்க மாட்டேன். தான் தம்பியெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் பெரியவன். அதான் மலியா, இதான் பெரியவன் டாடி. மாமா வாங்க மாமா, உட்காருங்க. இருக்கட்டும் மலியா, குழம்பா வச்சுட்டா? வச்சுட்டாடா, வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் உட்காந்துருக்கேன். அம்புட்டு ருசியாக இருக்குடா மீன். ஆமாம்மா, நல்ல மீன் தான். கொஞ்சம் சோறு போடு மலியா. இந்த போட்டுறேன் மாமா. ஏன்டா வீட்டில் குழம்பு வச்சாலா இல்லையாண்ணா? அங்கேருந்து வாங்கிட்டு போனேன்னு மல்லியா சொல்லிட்டு இருந்தா. ஏம்மா, நிம்மதியாம்மா என் வீட்டில் இருக்க முடியுது? நீனே சொல்லு, நிம்மதியாக இருக்க முடியுதா? குழம்பு வெட்டின்னு கொண்டு போய் வைக்கிறேன், எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது. அம்பு பிள்ளைகிட்ட சொல்லுன்னா, அந்த பிள்ளை அப்போ தான் சமையல் பண்ணிருச்சு போல. நான் வாங்கிட்டு வரேன்னு யாருக்கிட்டையும் சொல்ல கிடையாது மீன். அந்த பிள்ளை சமையல் பண்ணி முடிச்சுட்டு கால்லேருந்து சளி காய்ச்ச போல ஒரே அழுக. அந்த பிள்ளைய விட்டுட்டு வருமா? ரூமுக்குள்ளே கத்திட்டு கிடக்குறான், என்னன்னு தெரியல. போட்டு ஆட்டிக்கிட்டு கிடக்குது அந்த பிள்ளை. அந்த மீன் குழம்பு வைமா, மீன் ஆயும். இவன் சும்மாவே உட்காந்துருக்காம்மா. மீனை முடியவே முடியாதுன்ட்டா. எங்கிட்ட குப்பையில் கொட்டினாலும் சரி என்னமோ பண்ணுறி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். மீன் குழம்பு திங்க அம்புட்டு ஆசைம்மா. அதுவும் ஐயாவை கொண்டு வந்து மீனை பார்த்தோன்னா அப்படியே பச்சை பச்சையாக நல்லா இருந்துச்சு. சரின்னு சொல்லி தான் வீட்டுக்கு வாங்கிட்டு போனேன். திமுரு பிடிச்சவ எந்திரிக்க மாட்டேங்கிறா. என்னை என்ன பண்ண சொல்கிற? சரி, எப்படியும் மல்லிகா குழம்பு வச்சுருக்கோம், ஒரு வாய் சோறு தின்ட்டு போகலான்ட்டு தான் அப்படியே வந்துட்டேன். ஸோ ஐயோ, அன்னைக்கே சொன்னேன் நான், இவ வேணாண்டா இவ வேணாண்டான்னு. திமுரு பிடிச்சவளை கட்டி ஆகணும்னு நான் கட்டி ஆனேன். அன்னையிலேருந்து உனக்கு பிடிச்சிச்சு சனியை, 7.5 நாட்டு சனியை. அன்னையிலேருந்து தொட்ட சனியை இன்னும் உன்னைய விட மாட்டேங்குது. என்னத்த சொல்ல? ம். என்ன பண்ணுறது? ஏதோ குடும்பத்துக்கு ஆனவளா இருப்பான்னு தான் நான் நினச்சி கட்டினேன். என் தலையிலே வந்து விடியன்னு நான் என்னம்மா கண்டேன்? நீயே சொல்லுமா. நல்லா இருக்கும், நல்லா இருப்பேன்னு தான் நான் நினச்சேம்மா. திமுரு பிடிச்சவன் இந்த ஆட்டி படப்பான்னு தெரியாதே. சாப்பிட்ற பெரியவனே, சாப்பிடுங்க மாமா. ஏன் மாமா கோவம்? திமுரு பிடிச்சவ தான் குழம்பு வைக்க முடியாதுன்ட்டான்டி, மீனை சுத்தம் பண்ண முடியாதுன்ட்டாலாம். அம்பு பிள்ளை அவனுக்கு முடியலையா, அந்த பிள்ளை அவனை தூக்கி வச்சுட்டு இருக்கும் போல. அதே போட்டு வந்துட்டானே என்னமோ பண்ணிடின்ட்டு. அட கடவுளே. நீ பாரு, அந்த வாக்கில் அழகா குழம்பு வச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்ட. அவகிட்ட போராடி பார்த்துட்டு நான் வந்துட்டேன் மல்லிகா. ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. சாப்பிட்ற பெரியவனே, மீன் குழம்பு நல்ல ருசியாக தான் இருக்கு. என்னக்கு அவ திமுறை மட்டும் அடக்க முடியாது போலடா. திமுறு பிடிச்சவ உன்கிட்ட வம்பளுக்கவும் வேணும் பொழப்பு அவளுக்கு. ஐயோ, கௌதம் பையெல்லாம் திட்ட மாட்டானாடா. ஆமாம், கௌதம் திட்டினாலும் அவனை அரப்பு தேய்ச்சிருவா இவ. ஏதாவது அவனை பேசுவாம்மா. பாவம், அவன் பேச்சே வச்சுக்கிறது இல்லை அவங்க அம்மா காரிட்ட. அதை சொல்லு,
அவனுக்கு அவ பேச்சே பிடிக்காது. அவ பேச்சு யாருக்கு தாண்டா பிடிக்குது? யாரையாவது அவ அனுசரித்து வச்சிருக்காளா சொல்லு? யாரு கூட தான் ஒழுங்கா பேசுறா பண்றா? ஆஹும். என் தலையெழுத்து, யாரை சொல்லி என்ன செய்யறது சொல்லு. சரி சரி சாப்பிடுங்க மாமா. பேசி என்னாக போகுது? இன்னும் வறுத்துட்டியா மல்லிகா? ஆமாம் மாமா, மீனும் வறுத்துட்டேன். மீன் வறுக்கலன்னா பிள்ளைய ஒரு வழி பண்ணி விட்ருவாளுவ. அதனால தான் வறுத்து 5-6 துண்டத்தை வச்சுட்டேன். மல்லிகா, இதுல ஒரு துண்டத்தை எடுத்துறேன். சின்ன துண்டை, அது எனக்கு போதும். ஏன் மாமா? சாப்பிடுங்க அங்கிட்டு. நீ எம்புட்டு வறுத்தியோ 1 கிலோ தான். எங்க வீட்டுக்காக நான் 2 கிலோட்ட வாங்கிட்டு போனேன். உனக்கு 1 கிலோ தான். பத்துதோ பத்தலையோ வறுத்த மீனை எடுத்துரு மல்லிகா. குழம்பு மீனை மட்டும் நான் சாப்பிட்றேன். இருக்கு பையலே, சாப்பிட்றாங்கிட்டு. மாமா இங்கே பாருங்க, இருக்குது. எனக்கு பிள்ளை எல்லாத்துக்கும் உன் தம்பிக்கெல்லாம் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. சாப்பிடுங்கன்னா சாப்பிடுங்களே. பிரத்து ஒரு சின்ன துண்டை ஒரு பெரிய துண்டை 2 தானே வச்சுருக்கேன். இல்லை மல்லிகா, பாவம் பிள்ளைகளுக்கு கொடுப்பல்ல, எனக்கு வச்சுவிட்டு என்ன செய்ய? நீ பிள்ளைகளுக்கு எடுத்து கொடு மல்லிகா. ஏதாவது குழம்பு மீன் போட்டிருக்க, கூட்டு இருக்கு, அதை வச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறத கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? இப்போ சாப்பிட போறீங்களா இல்லையா? ஏய், சொல்கிறத கேட்டு சாப்பிட்றா. பிள்ளைகளுக்கெல்லாம் அவள் எடுத்து தான் வச்சுருக்கா. எடுத்து வைக்காமையா வச்சுருப்பா? பிள்ளைகளுக்கெல்லாம் அதை அழகா எடுத்து வச்சுருக்கா. நீ உன் பொழப்ப பார்த்துட்டு சாப்பிடு. இல்லைம்மா, அது வந்து ஆமாம், என்ன வந்து போய் சாப்பிடுங்கன்னா சாப்பிடுங்க. சொல்கிறத கேளுங்க. தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்குறேன். சாப்பாடு போட்டதெல்லாம் சாப்பிட்ருங்க. சரி மல்லிகா, இவ்வளோ தூரம் சொல்லும்போது நான் என்ன செய்ய? திமிர் பிடிச்சவ எப்படி பண்றாளே மல்லிகா, அதான் தாங்க முடியல. இன்னைக்கு தான் அக்கா மாற போகிறாங்களோ தெரில மாமா. பார்ப்போம், மாறாமல் என்ன பண்ண போகிறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை மல்லிகா, நீ வேற.